அழகான காட்டு நடுவில் உயரமாக நிற்கும் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் மேல் இலைகளாலான ஒரு வெப்பமான கூடு. அதில் தான் சிறு பறவை மின்மினி வாழ்ந்தது. மின்மினி இன்னும் பறக்கத் தெரியாது. அது கூடு ஓரத்துக்கு வந்து கீழே பார்த்து விட்டால் ஐயோ என்று பயந்து கொண்டு உடனே பின்னாடி சென்று ஒளிந்துவிடும். ஒரு காலை மின்மினியின் அம்மா பறவை தன் சிறகுகளை அசைத்து வந்து அமர்ந்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், மின்மினி, நீ இப்போது பெரிய பறவையாகிவிட்டாய். இன்று நாம் பறக்க கற்றுக்கொள்வோம். மின்மினி மெதுவாக கிளையின் நுனியில் நின்றது. கீழே பார்த்ததும் இதயம் துடித்தது. அம்மா, நான் விழுந்து விடுவேனோ என்று பயந்து கேட்டது. அம்மா பறவை சிரித்துக்கொண்டு, நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடித்து விடுவேன். நீ முயற்சி செய், உனக்கு முடியும் என்றாள். மின்மினி ஒரு பெரிய மூச்சை விட்டது. சிறிய இறக்கைகளை விரித்து கண்களை மூடி தன்னம்பிக்கையுடன் ஒரு சிறிய குதிப்பு எடுத்தது. அது கீழே விழத் தொடங்கியது. அச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டது. அந்த நேரத்தில் ஒரு மென்மையான காற்று மின்மினியை தூக்கி எடுத்தது. அதன் இறக்கைகள் காற்றில் துடிக்கத் தொடங்கின. மெல்ல அது விழுவதை கைவிட்டது. அதிசயமாக மின்மினி வானில் நிற்பதைப் போல தோன்றியது. அப்படித்தான் என்று அம்மா பறவை ஊக்குவித்தாள். மின்மினி தனது இறக்கைகளை மேலும் வேகமாக அசைத்தது. இப்போது அது உண்மையிலேயே பறந்து கொண்டிருந்தது. சூரியன் பொன்னான கதிர்கள் வீசும் வானத்தில் மின்மினி சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தது. அது மரக்கிளைகளை தாண்டி மலர்களை சுற்றி சிறிய சிரிப்புடன் வானத்தை ரசித்தது. சில நேரங்களில் அது இடது பக்கம் சாய்ந்தது, சில நேரங்களில் வலது பக்கம் சுழன்றது. ஆனா ஒவ்வொரு தடவையும் அது தன்னை சரி செய்தது. அம்மா பறவை தொடர்ந்து ஊக்குவித்தாள். சூரியன் மெதுவாக மறையும் போது மின்மினியும் அம்மா பறவையும் மீண்டும் கூடத்துக்கு பறந்தன. வானம் ஆரஞ்சு நிறத்தில் மின்னியது. அது மின்மினியின் முதல் வெற்றி பறப்பின் நிறமாக இருந்தது. கூடில் அம்மாவின் சிறகின் கீழ் நெருங்கி அமர்ந்த மின்மினி சிரித்துக் கொண்டு சொன்னது, அம்மா, எனக்கு இது முடியும் என்று நீ நம்பினதால் தான் நான் பறக்க முடிந்தது. அம்மா பறவை அன்புடன் தழுவினாள். மின்மினியின் முதல் பறப்பு அவ்வளவு அழகானது. நாம் பயப்படும் போதும் சிறு தைரியம், ஒரு சிறு முயற்சி பெரிய வெற்றியை நம்மிடம் கொண்டு வரும். நம்பிக்கையுடன் முதல் படி எடுத்து வையுங்கள்.